நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தமே செந்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தமே செந்திரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாம காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாம காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, ஆமே நன்மை செய்திரே. ஆமே நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உனக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உனக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, ஆமே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. வாசிப்போமாக. அந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்கு நேராக உங்களுடைய வேத பகுதியை திருப்பும்படியாய் கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, நீங்க தயவாய் எழும்பி நீங்க சிறுவர் ஆராதனைக்கு செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும், சமாதான பிரபு எனப்படும். நல்ல வாக்குத்தத்தத்திற்கு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்து நமக்காய் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காய் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்காகவும் அவர் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு மாத்திரம் அவர் பிறக்கல. ஹல்லேலூயா. என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அவர் சேர்ந்து தான் பிறந்திருக்கிறாரு. என் கூட வேலை செய்கிற சக நண்பனுக்கும் அவர் சேர்ந்து தான் பிறந்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாத அத்தனை ஜனங்களுக்கும், அவர்கள் எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை வணங்கி கொண்டு இருந்தாலும் சரி, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் அவர் பிறந்திருக்கிறார். இதை சொல்லும் பொழுதே உங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி அப்பா நாமத்தை இந்நேரம் மகிமைப்படுத்தி இருக்கணும். ஹல்லேலூயா.
ஆமென். பாவங்களுக்காய், சாபங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய் பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய இந்த நாளிலும் இந்த ஆராதனையில வல்லமையுள்ள தேவன் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மைட்டி காட். ஆமென். இன்றைக்கு வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட பேச போறாரு. ஹல்லேலூயா. நீங்க மாலையில வல்லமையாய் செயல்படும்படியாய் அவர் உங்கள் மத்தியிலே பேச போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க. ஆமென். நீங்க பேசுங்க. நீங்க எதிர்பார்த்து வாயை திறந்து சொன்னாதான் கர்த்தர் நிச்சயமா உங்களோட பேசுவார். இல்லைன்னா ஆண்டு பார்ப்பார், ஸ்டெல்லா நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய வாஞ்ச இருதயத்தில் என்னோடு கூட தேவன் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்க வாஞ்சித்து தாகத்தோடு உட்கார்ந்துருந்தீங்கன்னா, மான்கள் நீரோட வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறணும், வாஞ்சனும் அந்த தாகத்தோடு நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட அவர் கிரியை செய்ய, அவர் பேச, அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன். ஆமென். மைட்டி காட், ஆல்மைட்டி காட். இன்னொரு வார்த்தை சொல்வோம், எல் ஷடாய். நம்ம பாடுறோம், சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய வல்லமையினாலே இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார். ஆமென். எல்லாம் சொல்ல 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 எல்லாம் உண்டானது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். இந்த உலகத்தை படைத்தார். தம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தார். உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, எல்லாம் உண்டாச்சு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவன் தான் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமை மிகுந்த தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பிசாசுக்கு வல்லமை இருக்குது. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்ற, சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய வல்லமையினாலே அவர் எல்லாவற்றையும் படைத்தார், உண்டாக்கினார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் என்று நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவர்தான். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். எல்லாவற்றிற்கும் முடிவு அவர்தான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர்தான். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். என்னுடைய இறந்த காலம், என்னுடைய நிகழ்காலம், என்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அவர் சரி செய்ய, சரி பார்த்த, சரி பண்ணி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை எல்லாத்துலயும் இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது. ஆமென். அவர் வியாதிகளை தம்முடைய வல்லமையினாலே சுகமாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். வியாதிகளை சுகமாக்கினார். பிசாசுகளை வல்லமையாய் இந்த உலகத்திலே துரத்தினார். ஆமென். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் தம்முடைய வல்லமையினாலே வியாதிகளை சுகமாக்கினார். தம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த ஸ்திரீக்கு அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பராக்கிரமமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவாதிபதி
அதிபதியாய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் பிறந்தது மாத்திரம் அல்ல, மரியாளுடைய வயிற்றில பரிசுத்த ஆவியின் பலம் உன்மேல் வந்து நிழலிடும் என்று அந்த வல்லமையாய் ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே பிறந்தது மாத்திரம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்முடைய தேவன் வல்லமையாய் இந்த உலகத்திலே செய்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவருடைய நாமத்தை ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியே ஒன் பை ஒன்னா சொல்றாரு. அப்ப அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, he is a counselor. Hallelujah. அது மாத்திரமல்ல, almighty God, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நடுவில் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் குடும்பத்தில் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என்னுடைய எல்லா காரியத்திலையும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் சோர்ந்து போன நேரத்திலும், நான் துவண்டு போன நேரத்திலும், என் கண்ணீரின் பாதையிலும், என் தனிமையின் நேரத்திலும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் என்னை நடத்தினார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன நடத்தினார், ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்கு என்ன மூவ் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்? அவரை மிஞ்சி உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காது. ஆமென். அவரை தாண்டி ஒரு சின்ன துரும்பு கூட உங்க வாழ்க்கையில அசையாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் almighty God. hallelujah. heavenly father, almighty God. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் அவர் எல் ஷடாயா இருக்கிறார். ஆமென். பாட்டு பாடுனா மாத்திரம் போதாது, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை என் வாழ்க்கையில் நான் ஃபீல் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இப்படியாய் அந்த மனுஷனுக்கு முன்பாக பேசுகிறார், அந்த மனுஷனுக்கு தரிசனமாகிறார், அந்த மனுஷனோடு கர்த்தர் பேசுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளு தான். ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நல்ல கரங்களை தட்டுவோமா? ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேச அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாமை ஆண்டவர் சந்திக்கிறார். 17ஆவது அதிகாரத்தில் 12ஆவது அதிகாரத்திலேயே சந்திச்சுட்டார். ஆமென். 12ஆவது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்பாக தரிசனமாகிறார், பேசுகிறார். ஆபிரகாமோடு கர்த்தர் இடைபடுகிறார். 12ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை, உன் இனத்தை விட்டு, வீட்டை விட்டு, உன் ஜனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுகிறார், ஆபிரகாமை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் எப்படியெல்லாம் ஆபிரகாமோட பேசுகிறார் என்று சொல்லி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் பேசிக்கொண்டே வருகிறார். இந்த 17ஆவது அதிகாரத்தில் இதுவரைக்கும் பேசின ஆண்டவராய் அல்ல, இதுவரைக்கும் ஆபிரகாமோடு சாட் பண்ண, ஒரு கான்வர்சேஷன் பண்ண ஆண்டவரா அல்ல, இப்போ ஒரு புதிய நபராய் ஆபிரகாமுக்கு கர்த்தர் அறிமுகமாகிறார். எப்படி என்று சொன்னால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் எப்படிப்பட்ட தேவன்? கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா போல்டா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லும் பொழுதே பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு வல்லமை இறங்கணும். ஆமென். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அறிமுகமாகிறார்.
ஒரு இன்ட்ரோடக்ஷன் அங்க கொடுக்கிறாரு. எப்ப இதுவரைக்கும் நான் கூட பேசிட்டு வந்தேன், ஓகே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சிருஷ்டித்த அந்த தேவன் தான் இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு புதிய வடிவத்திலே, ஒரு புதிய நாமத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுக்கு அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். அப்ப உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு யாரு சொல்றா? அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றார். அவர் வல்லமையுள்ளவர் நமக்கு தெரியும், அவருடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது என்று தெரியும். ஹல்லேலூயா. மரியாள் சொல்லுகிறார், வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். ஆமென். மரியாள் சொல்லுகிறார், மரியாள் பாடுகிறார், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாள். அந்த வல்லமையுடைய தேவன் என் வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்தார். ஒரு கன்னியின் வயிற்றில அவர் உண்டானார். தாழ்மையின் அடிமையை மரியாளுடைய வாழ்க்கையில நோக்கி பார்த்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ எப்படி நடக்கணும்? இன்னைக்கு விஷயமே அதுதான். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் தான், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் தான், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் தான். அப்படிப்பட்ட தேவன் ஆபிரகாமின் இடத்தில் எதிர்பார்த்த ஒன்று உத்தமம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமிடத்திலே உத்தமத்தை அவர் எதிர்பார்த்தார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படின்னா ஆபிரகாம் உத்தமனா இல்லையோ? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உத்தமமா இருக்கிறோமா இல்லையா? ஜனவரி மாசத்திலிருந்து நம்ம உத்தமமா நடந்தமா இல்லையா? உத்தமமாய் நடப்பது என்றால் என்ன? தேவ சித்தத்தின்படி நடப்பது, ஆவியின்படி நடப்பது. ஹல்லேலூயா. அவருடைய விருப்பப்படி நடப்பது, அவருக்கு உண்மையாய் நடப்பது. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்க்கிறார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் உத்தமர். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமம். வேதம் சொல்லுகிறது அவர் வழி உத்தமம். அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த உத்தமத்திலே நடக்க வேண்டும். இந்த வருடம் ஆரம்பித்தது முதல் டிசம்பர் வரைக்கும் நான் தேவனுடைய பார்வையில உத்தமமாய் நடந்தேனா? ஆண்டவர் 12, 13, 14, 15 வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுகிறார். எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், உன்னை நான் எப்படி கொண்டு போக போறேன், உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை நான் எப்படி உயர்த்த போகிறேன், வானத்து நட்சத்திரங்களை பார், ஓ கடற்கரை மணலை பார், இப்படியாய் உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். உன் சரீரம் செத்ததா இருந்தாலும் நான் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன், உன்னுடைய கற்ப பிறப்பானவனேன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமோட சரியாதான் பேசிட்டு வர்றார். ஆண்டவர் ஆபிரகாமோட தன்னுடைய திட்டத்தை தெரியப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே தான் செய்ய போகிறதை அவர் அறிவிக்கிறவராய் இருக்கிறார். 15வது வசனத்துல கூட ஆபிரகாமுக்கு ஒரு டவுட் வருது. ஆண்டவரே, ஆபிரகாம் ஆண்டவரோட பேசுகிறார், என்னுடைய வீட்டு விசாரணைக்காரன் எலியேசரை என்னுடைய சுதந்திரவாளியா நான் வைத்துக் கொள்ளலாமா? ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன்னுடைய சுதந்திரவாளி அல்ல, உன்னுடைய கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளின்னு ஆண்டவர் சொல்றார். ஏற்கனவே ஒரு சின்ன டெஸ்ட் லைட்டா நடந்திருக்கு. ஏற்கனவே ஆண்டவர் சில காரியத்தை எக்ஸாம்ல காமிச்சிட்டார். மறுபடியும் இந்த மாதிரி கேட்கக்கூடாது அப்படின்னு. இவன் சுதந்திரவாளியா, அவன் சுதந்திரவாளியா, ஆண்டவரே இதுவா இருக்குமோ, நீ சொன்ன ஆசீர்வாதம் அதுவா இருக்குமோ, இல்லை நீர் காட்டின வழி இதுவா இருக்குமோ, இல்லாவிட்டா நீர் சொன்ன வார்த்தை இதுவா இருக்குமோ, இப்படியெல்லாம் மறுபடியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் ஆல்ரெடி எலியேசரை ஆண்டவர் சொல்லி காமிச்சிட்டார் ஆபிரகாம் கேட்கும் பொழுதே. ஆமென். அப்படின்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன உத்தமமா நடக்கல? ஆண்டவர் சரியா தான் பேசிட்டு வர்றாரு.
சரியாக நடத்தி கொண்டு வர்றாரு. சரியான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். ஜனவரியிலிருந்து எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒவ்வொரு மாசமும் வாக்குத்தத்தை கொடுத்தாரா? வாக்குத்தத்தின்படி நடத்தினாரா? ஹல்லேலூயா. இல்லை வாக்குத்தத்தத்திற்கு நான் பாத்திரவானா இல்லையா? இல்லை வாக்குத்தத்தத்துக்கு மாறா உத்தமம் இல்லாமல் நான் நடந்துட்டேனா? அது நிறைவேற என் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கலையா? யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு இவ்வளோ நல்லா பேசிட்டு வர்ற ஆண்டவர் 17வது வசனத்தில் ஆண்டவர் எனக்கு முன்பாக நீ உத்தமமா நடப்பா. நல்லா தானே ஆண்டவரை போயிட்டு இருந்தது. நான் கரெக்டாக தானே போயிட்டுருக்கிறேன், கரெக்டாக தானே செஞ்சிட்ருக்கிறேன், கரெக்டாக தானே வந்துட்டுருக்கிறேன், என்னோடய ஆட்டிடியூட் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது எல்லாரும் முன்னாடியும். ஹல்லேலூயா. மற்றவங்க முன்னாடி நான் உத்தமமாக நடக்கிறது ஆட்டிடியூடு காமிக்கிறது கிடையாது. என் தேவனுக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்தாருக்கு, இல்லை லோத்து முன்னாடி, இல்லை மனைவி முன்னாடி, இல்லை எலேசர் முன்னாடி ஆண்டவருக்கு பயப்படுறது போல, உண்மையாக இருக்கிறது போல, உத்தமமாக இருக்கிறது போல இந்த ஆக்டிங் எல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் அதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பாக நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்பது ஆண்டவருக்கு பெரிதல்ல. நான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறேனா என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் உத்தமமா அங்க நடக்கல, தன்னோட வாழ்க்கையில அங்க உத்தமமா இல்ல, ஆண்டவருடைய பார்வையில சரியா இல்ல. இவ்வளோ தூரம் பேசியும், இவ்வளோ தூரம் நடத்தி கொண்டு வந்தோம், இவ்வளோ தூரம் பாதைகளை சரியா அமைச்சு கொடுத்தோம், இவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சும், இவ்வளோ தூரம் ஆண்டவர் பேசியும், தீர்க்க தரிசனமா பேசுகிறார், வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறாரு. பல நேரங்களில் நான் போய் ஆண்டுடைய சமூகத்தில் நான் உட்காரும் பொழுதெல்லாம் அவர் என்னோடு கூட பேசுகிறார். தம்முடைய வார்த்தையினாலே என்னை திடப்படுத்துகிறார், தம்முடைய வார்த்தையினாலே என்னை தேற்றுகிறார், தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே இடைபடுகிறார். எல்லாம் நடந்துட்டு வந்திருந்தோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பெசகல். ஹல்லேலூயா. ஆமென். யோசிச்சு பாருங்க, ஜனவரி மாதத்துலேருந்து எதுலெல்லாம் நான் பெசகி இருக்கேன், எதுலெல்லாம் நான் வழி தவறி இருக்கேன், எதுலெல்லாம் ஆண்டவருக்கு நான் முன்பாக உத்தமமாக நடக்க முடியலை. இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. ஜனவரி மாதத்துக்குள்ளே நீங்கள் போகணும். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து போகணும். ஆண்டவர் முன்பாக ஒரு பர்ஃபெக்ட் லைஃப், பிளேம்லெஸ் லைஃப், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். எத்தனை இயர் வந்தாலும், எத்தனை நியூ இயர் வந்தாலும், எத்தனை டிசம்பர் வந்தாலும், எத்தனை ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்தாலும் நான் நானாகவே இருப்பேன். ஹல்லேலூயா. சில காரியத்திலேருந்து நான் மாறவே மாட்டேன். என் பேச்சில் மாற்றம் வராது, என் நடக்கையில் மாற்றம் வராது, என் சிந்தனையில் மாற்றம் வராது. மன்னிக்கெல்லாம் முடியாது சிலரை. நான் இப்படியே தான் இருப்பேன், என் கணவரோட இப்படியே தான் இருப்பேன், என் மனைவியோட இப்படியே தான் இருப்பேன். சில காரியத்தில் நான் இப்படி தான் இருப்பேன். ஆமென். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலும் மாத்திரமல்ல, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் உத்தமனுக்கு உத்தமர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் உத்தமனுக்கு. சங்கீதக்காரனைய தாவீது எல்லா வேலை, எல்லா சண்டை சச்சரவு, சத்துருக்களை முறியடிச்சு, எல்லா சவுலுக்கு விரோதமாக ஓடின ஓட்டமெல்லாம் முடிஞ்சு 18வது சங்கீதத்தில் ஆண்டவரே உத்தமனுக்கு நீர் உத்தமன் ஆண்டவரே. அப்போ தான் புரியுது தாவீதுக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு எதிரிகளை எல்லாம் ஆண்டவர் ஒழிச்சதுக்கு அப்புறம் புரியுது ஆண்டவர் நீர் உத்தம. இது முதலையே உத்தமமாக இருந்திருக்கலாம்ல. ஹல்லேலூயா. உத்தமனுக்கு நீர் உத்தமன். ரெண்டாவது, உத்தமனுக்கு அவர் துணை. வேதம் சொல்லுது. யாருக்கு அவர் துணையாக இருப்பார்? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அவர் என் கூட தான் இருக்கிறார். எப்படி இருப்பார்? பல நேரங்களில் நம்ம இப்படி தான் வெட்டி வீராப்பு பேசிக்கிறோம்.
ஜனவரி மாதத்துலேருந்து இதே சொல்லிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு தூரம் போய் ஜூன் மாதத்துலேயே தூரம் போயாச்சு. இன்னும் ஆண்டவர் எனக்கு துணை என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். எப்படி இருப்பார்? உத்தமத்துலேருந்து என்னைக்கோ விலகியாச்சு. உத்தமமே அங்கே கிடையாது. ஹல்லேலூயா. உத்தமனுக்கு தான் அவர் துணைங்க. எனக்கு ஆண்டவர் துணையாக இருக்கணும்னா நான் உத்தமமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு அவர் துணையாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உத்தமனுக்கு அவர் துணை. இன்னொரு இடத்துல அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, உத்தமனுக்கு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை அவர் தர்றாராம். என்ன தர்றாரு? ஆமென். உங்களுக்கு எனக்கு ஜீவ கிரீடம் வேணுமா? ஹல்லேலூயா. தருவார், நிச்சயமாக தருவார். அவர் வரும்போது தருவார். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர் ஜீவ கிரீடத்தை என்ன செய்வார்? தருவார். இதையெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமோட செயல்படுத்த விரும்பினார். அதனால தான் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனா இருன்னு ஆண்டவர் சொல்றார். உத்தமனா நடந்துக்கோப்பா, எனக்கு முன்பாக நடந்துக்கோ, மற்றவங்க முன்பாக இல்லை, எனக்கு முன்பாக முதலாவது உத்தமமா நட. ஆமென். என்ன உத்தமம்? அவர் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆமாம், நீங்களே சொல்லிட்டீங்க. எப்படா சொல்கிறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17வது அதிகாரத்திற்கு மேலே இந்த இடத்துல சாராள் எடுத்த டெசிஷன் பார்த்தீங்கன்னா தப்பு. ஹல்லேலூயா. 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆபிரகாமிட்ட? இதுக்கு முந்தைய அதிகாரத்தில் உன் கர்ப்ப பிறப்பாகிய, அப்போ உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன், அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, உனக்கு ஒரு குமாரனை தருவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக செய்வேன், உன் சந்ததியை நான் கடற்கரை மணலச்சனையான பெருக செய்வேன். ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லா காரியங்களையும் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? இடையில ஆபிரகாம் சாராயினுடைய வார்த்தைக்கு, ஹல்லேலூயா, சில நேரங்களில் தவறுக்கு இப்படிப்பட்ட ஐடியாலாம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. சாராயினுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்தான்? ஆபிரகாம் செவி கொடுத்தான். இன்னைக்கு கணவன் மனைவி ஃபேமிலியில் சில நேரங்களில் ஏன் ஆண்டவருக்கு உத்தமமாக நடக்க முடியல? யாராவது ஒருத்தர் வழி தவறுறோம், யாராவது ஒருத்தர் கீழ்ப்படியாமல் போயிடுறோம், யாராவது ஒருத்தர் தேவன் பக்கமாக இருப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 2 பேருமே தேவன் பக்கம் இருக்க வேண்டும், 2 பேருமே தேவனுக்கு முன்பாய் சரியாய் இருக்க வேண்டும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. ஒரு குடும்பத்திலே வார்த்தை வெளியே வரும் பொழுது அதற்கு செவி கொடுப்பதா இல்ல செவி கொடுக்காமல் இருப்பதா என்பதை நம்ம நிதானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாம் தவறினதற்கு, தன் உத்தமத்திலிருந்து விலகினதற்கு அங்கே சாராயினுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால் நம்ம வீட்டு அம்மாங்க தான். ஹல்லேலூயா. சகோதரிமார்கள், பல நேரங்களில் எந்த டெசிஷனை எதுக்கு எடுக்கணும்னு தெரியாத ஒரு குழப்பங்கள் குடும்பத்தில். ஹல்லேலூயா. இங்க சாராயினுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டார், ஆண்டவர் பேசின காரியத்தை விட்டுட்டார், ஆண்டவர் இது நாள் வரைக்கும் நடத்தின அந்த பாதைகளை மறந்துட்டார். 12ஆம் அதிகாரத்திலிருந்து இங்க என்ன உத்தமத்தில் அவர் தவறாருன்னா சாராளினுடைய வார்த்தைக்கு அங்கே செவி கொடுக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமமாய் இருக்க முடியல. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் எதை கேட்கிறோம், நாம் கேட்பது சரிதானா, இந்த டெசிஷன் சரிதானா, இந்த வார்த்தைகள் சரிதானான்னு நம்ம நிதானிக்கணும். ஆமென்.
அதனால தான் நான் முதலையே சொன்னேன், உத்தமமாக நடக்கிறதுனா தேவ சித்தத்தின்படி ஆவியின்படி நடக்கிறது தான் உத்தமம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடப்பது தான் அந்த உத்தமத்தில் நம்மை தவற விடாதபடிக்கு அது நம்மை பாதுகாத்து நடத்தி செல்லும். ஹல்லேலூயா. இங்கே சாராளுடைய அம்மா வார்த்தைக்கு இவர் என்ன செய்கிறாரு? ஆமாம், சில நேரங்களில் பேச்சை கேட்கக்கூடாது. ஆமென். சில நேரங்களில் சில பேச்சை கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேராக சாராளுக்கா தரிசனமானார்? சாராளுடைய பேசினார்? கிடையாது. ஆபிரகாமோட கர்த்தர் பேசுகிறார். ஆமென். இதில் இந்த அம்மாவுக்கு என்ன வேலை இங்கே? ஹல்லேலூயா. இந்த அம்மா தேவையில்லாமல் என்ன செய்கிறாங்க? சில நேரங்களில் சில காரியத்தை ஆண்டவர் பர்ஃபெக்டாக கொண்டு போவார். ஆனால் சில நேரத்தில் நம்ம மாம்சத்தில் இப்படிப்பட்ட முடிவுகளை நம்ம எடுப்போம். விசுவாசம் இல்லாதபடி, ஆண்டு மேலே நம்பிக்கை இல்லாதபடி, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அந்த வல்லமையை புரிந்து கொள்ளாதபடிக்கு, அவருடைய அசாத்தியமான காரியங்களை நம்ம உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு சில நேரங்களில் இப்படிப்பட்ட டெசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஹல்லேலூயா. இந்த சாராளுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆமென். நீங்கள் நல்ல கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். சில மனிதர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆமென். அது மனைவியாகவே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக, கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிராக காணப்படுகிற சில வார்த்தைக்கு அது யாராக இருந்தாலும் சரி ஒருபோது என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. ஆமென். செவி கொடுத்ததினாலே ஆபிரகாம் தன்னுடைய உத்தமத்திலிருந்து தவறினான். ஆமென். இந்த அம்மா என்ன நினச்சிருப்பாங்க? நம்மளுக்கெல்லாம் இனி ஆண்டவர் பிள்ளைய கொடுப்பாரா? இவர் சும்மா பேசிகிட்டு இருக்கிறார், என் புருஷனை ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, நட்சத்திரத்தை காமிக்கிறாரு, இங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, மணலை காமிக்கிறாரு, அங்கே பேசுகிறாரு, எலியேசர் இல்லைன்றாரு, உன் கர்ப்ப பிறப்புன்றாரு. இவருக்கு வேற வேலையே இல்லை. எனக்கு என் வீடு கட்டப்படணும், எனக்கு சந்தானம் உண்டாகணும்னு இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? தந்திரமாய் ஆலோசனையை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. தந்திரமான ஆலோசனை. இந்த ஆலோசனை தேவ திட்டத்திலிருந்து விலக செய்கிற ஆலோசனை. இந்த வார்த்தை தேவனுடைய தரிசனத்துக்கு புறம்பாக்குகிற ஆலோசனை. அநேக நேரங்களில் குடும்பத்தில், அநேக நேரங்களில் மாம்சத்தில் தேவ திட்டத்துக்கும் தேவ வழி நடத்துதலுக்கும் தேவனுடைய பாதைக்கும் விலகுகிற வார்த்தைகளை, ஆலோசனைகளை எடுக்கும் பொழுது சில விபரீதமான முடிவுகள். ஆமென். நான் எடுக்கிறது சரின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. பல நேரங்களில் நான் எடுக்கிற டெசிஷன் கரெக்டு, என் கணவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. பல நேரங்களில் நான் எடுக்கிற டெசிஷன் கரெக்டு, என் மனைவிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்கும் தேவ தரிசனத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் மாறுதலாய் சில காரியங்களை பிசாசானவன் குடும்பத்தில் கொண்டு வருவான். உங்களை திசை திருப்புவான். தேவனுடைய அந்த பாதையிலிருந்து, அந்த பரிசுத்தத்திலிருந்து, அந்த பரிசுத்தமான ஜீவியத்திலிருந்து, அந்த உத்தமத்திலிருந்து சில நேரங்களிலே பிசாசானவன் மாம்சத்திலே தந்திரமாய் கிரியை செய்வான். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான். 4-5 ஆமேன் தான் வருது. அப்படி இந்த வருஷம் ஃபுல்லாக மாம்சத்திலேயே ஓட்டியாச்சு, இந்த வருஷம் ஃபுல்லாக வார்த்தையிலேயே ஓட்டியாச்சு, இந்த வருஷத்தை எல்லாம் கெட்ட வார்த்தையிலேயே போக்கியாச்சு. இந்த வருஷம் முழுவதும் 2 பேரும் சண்டையிலேயே முடிச்சிட்டோம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒரு இம்மி கூட செவி கொடுக்கல. இல்லைன்னா ஆமேன் பலமாக வந்திருக்கும். ஹல்லேலூயா. பாதி ஆண்டவர், பாதி என் மாம்சம். பாதி ஆண்டவர், அவர் மீதி டெசிஷன், அவர் மட்டும் செயல்படுத்துறதுக்கு மட்டும் அவர். டெசிஷன் எடுக்கிறதெல்லாம் யார்? என்ன பேச மாட்டீங்க? ஹல்லேலூயா. செயல்படுத்துறதுக்கு மாத்திரம் அவர், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மாத்திரம் அவர். ஆனால் எல்லா டெசிஷனும் எடுக்கிறது நான். அது என் புருஷனாக இருந்தாலும் சரி, என் பிள்ளையாக இருந்தாலும் சரி, என் வீடாக இருந்தாலும் சரி, எல்லா டெசிஷனும் எடுக்கிறது யார்? நான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஒரு மனுஷனோட பேசியிருக்கிறாரு. நான் என்ன செய்ய போகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன நடத்த போகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எதை உனக்கு கொடுக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து செவிசாய்த்தோம் அப்படின்னா இடையில இந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஹல்லேலூயா. முதலாவது சாராயினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். அந்த உத்தமத்திலே அவன் தவறினான். விஷயத்தை வாங்கலை. 16வது வசனத்தில் 5வது வசனத்தில் அங்கே பாருங்கள். ஐடியா கொடுத்ததெல்லாம் இந்த அம்மா. ஐடியா கொடுத்தது யார்? ஆகாரு. அவளால் தான் என் வீடு கட்டப்படணும்,
அவளால் எனக்கு சந்தானம் உண்டாகணும். ஆண்டுடைய திட்டத்தை எல்லாம் தூக்கி போடுமையா. ஆண்டு பேசுனதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க. நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க. இன்றைக்கி குடும்பங்களில் இப்படி தான் இருக்குது. வசனம் இருக்கட்டும், ஆண்டு பேசுகிறது இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேனோ அதை முதல்ல நீங்கள் கேளுங்க. ஒரு குடும்பம் எப்படி உருப்படும் சொல்லுங்கள்? மனைவி ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம். ஐடியா கொடுத்தது இந்த அம்மா. 5வது வசனத்தில் எப்படி எஸ்கேப் ஆகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல். ஐடியா கொடுத்தது யார்? இப்படி தான் இன்றைக்கி பல வீடுகளில் நடக்குது. ஐடியா கொடுக்குறது இந்த அம்மா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் நீங்கள் தான். எனக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அப்படின்ற மாதிரி இந்த அம்மா பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இன்றைக்கி குடும்பத்தில் ஒருத்தர் தவறான டெசிஷனை எடுத்துட்டு, ஆண்டுடைய திட்டத்துக்கு மாறாக டெசிஷனை எடுத்துட்டு இன்றைக்கி ஒருத்தர் குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கிறோம். ஆமாம், நீங்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று. ஆமென். போச்சா? 2வது, முதல்ல பேச்சை கேட்டது தப்பு. 2வது பழி யார் மேலே வருது? ஆபிரகாம் மேலே வருது. ஹல்லேலூயா. எல்லாம் பண்ணுறதெல்லாம் இந்த அம்மா பண்ணிட்டு, எல்லா சேட்டையும் வீட்டில் பண்ணிட்டு, பேசுகிறதெல்லாம் பேசிட்டு, ஐயோ பாஸ்டர் நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். இந்த பக்கம் கேட்டிங்கன்னா, ஐயோ பாஸ்டர் நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், அந்த வீடு எப்படி மட்டும் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு நாள் வாங்க பாஸ்டர் வீட்டுக்கு. ஹல்லேலூயா. வீடு எப்படி இருக்குது? ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு சாப்டர். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதுக்கு மாறாக எடுத்த டெசிஷன் ஒரு பக்கம், தேவ திட்டம் ஒரு பக்கம். இங்கே இந்த அம்மா என்னன்றாங்க, எல்லாத்துக்கும் தேவன் உமக்கும் எனக்கும் நடு நின்று எப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக. தேவன் ஆண்டவராக சொன்னார். ஆண்டவராக சொன்னார் இஸ்மவேலு தான் உனக்கு சுதந்திரவாளின்னு. ஆண்டவராக சொன்னார், ஏம்மா உன் புருஷன் பாவம், நீ என்ன பண்ணிடு, இன்னொரு கல்யாணம். உத்தமனா என்னங்க? ஒருவனுக்கு ஒருத்தி தான் ஆண்டுடைய பார்வையில். ஹல்லேலூயா. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான், மனைவிக்கு ஒரு புருஷன் தான். ஆண்டுடைய பார்வையில் இந்த உத்தமத்தை விட்டுட்டு மாறவே கூடாது. ஆண்டவர் ஒருவனை தான் படைச்ச. ஆதாமுக்கு ஏவாளையும், ஏவாளுக்கு ஆதாமையும் தான் ஆண்டவர் உருவாக்கினார். எலும்பிலிருந்து உருவாக்கினார் மனுஷியை. நம்முடைய நாசியின் சுவாசத்தினால ஜீவ ஆத்துமாவை அவர் கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் இந்த உத்தமத்திலிருந்து தவறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தர் தான் இல்லைங்க, காலேஜ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் மேட்டு, காலேஜ் மேட்டுன்னு உட்காந்து சேட்டெல்லாம் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி யூத் மட்டும் இல்லை, இன்றைக்கி எந்த வயதினரையும் சந்தேகப்படுற அளவுக்கு பிசாசு இன்றைக்கி நடத்தி கொண்டு போகிறான். மனைவிக்கு தெரியாதபடி, கணவனுக்கு தெரியாதபடி பர்சனலாக சில சேட் பண்ணுறது, பேசுகிறது, ஃபோனில், வேலை ஸ்தலங்களில் பேசுகிறது, வீட்டில் பேசுகிறது, கணவருக்கு தெரியாமல் மற்ற நபரோடு, பழகின நபரோடு, தெரிந்த நபரோடு. இச்சை இன்னைக்கு வேறொரு மனைவியின் மீது, வேறொரு கணவன் மீது இச்சை. அங்கே ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் சொன்னது ஒன்று, 2 பேரும் செஞ்சுட்டு இருக்கிறது ஒன்று. இன்னைக்கு அநேக நேரங்களில் இந்த இயர் எண்டிங்கில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் ஆரம்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னது ஒன்று, இப்போ போய் கொண்டு இருக்கிறது ஒன்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பேசினது ஒன்று, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்த திட்டம் வேறு. ஆனால் இந்த வருட இறுதியில் நான் தேவ திட்டத்தில் நான் நிற்கிறேனா? தேவ திட்டத்தில் நான் உத்தமமாக நிற்கிறேனா? அவர் சொன்ன வார்த்தையில் நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேனா? தேவ தரிசனம், தேவன் என் மீது வைத்த திட்டம் இந்த வருஷத்தின் எண்டில் நடந்துச்சா? என் மேலே நடந்துச்சா? என் மனைவி மேலே நடந்துச்சா? என் குடும்பத்து மேலே நடந்துச்சா? நான் விலகி நிற்கிறேனே, உத்தமத்திலிருந்து நான் சரிஞ்சு நிற்கிறேனே. தேவன் என் மீது சொன்ன அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையிலிருந்து நான் புறம்பாய் நிற்கிறேனே. ஹல்லேலூயா.
நம்ம சொல்கிறாங்க ஆண்டவர் உமக்கும் எனக்கும் நடுநின்று வரவே மாட்டார். ஆண்டவர் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஆண்டவர் வந்து நான் நியாயம் தீர்க்கணுமா? அவருக்கு ஒரு வேலை இல்லை. ஹல்லேலூயா. மாம்சத்தில் சண்டை போடுறது, மாம்சத்தில் முடிவு எடுக்கிறது, மாம்சத்தில் பேசிட்டு கடைசியில் வந்து ஆண்டவரை ஜட்ஜாக உட்கார வச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் தெளிவாக இருக்கிறார். உங்கள் மேலே என் மேலேயும் அவர் வைத்திருக்கிற திட்டம், அவர் வைத்திருக்கிற தரிசனம், அவர் வைத்திருக்கிற பாதை, அவர் கிளியராக இருக்கிறார். ஈசாக்கு தான் அப்படின்னு அவர் தெளிவாக இருக்கிறாரு. இங்கே தெளிவாக இல்லாமல் இருக்கிறது நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இங்கே சாராள் சொல்கிறா, உமக்கும் எனக்கும் நடுநின்று அவர் நியாயம் தீர்ப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஒரு காரியம் ஆபிரகாமுக்கு தேவனுக்கு ஒரு பெரிய இடைவெளியை கொடுத்தது. ஆமென். முதலாவது வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ரெண்டாவது 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறாங்க. மூன்றாவது ஒரு பெரிய இடைவெளி உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேப். ஆண்டவர் பேசலைங்க. ஆண்டவருடைய திட்டம் வெளிப்படலை. ஆண்டவருடைய தரிசனம் வெளிப்படலை. ஆண்டவர் சிநேகிதனை போல வந்து பேசிட்டே இருந்தாரு. 12ஆம் அதிகாரத்திலிருந்து பேசுறாரு. அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. உன்னை எப்படியெல்லாம் அலங்கரிக்க போறேன், உன்னை எப்படியெல்லாம் வைத்திருக்க போறேன், உன்னை எப்படியெல்லாம் நான் உன்னை வழி நடத்த போகிறேன், உன்னை குறித்து நான் இப்படி வச்சிருக்கிறேன், உன்னை குறித்து நான் இப்படி வைத்திருக்கிறேன், இந்த தரிசனத்தை வைத்திருக்கிறேன், இந்த திட்டத்தை வைத்திருக்கிறேன், இந்த நோக்கத்தை வைத்திருக்கிறேன், நான் பயன்படுத்தணும்னு விரும்புகிறேன் கணவன் மனைவிய. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இராததினால ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் அங்கே ஒரு கேப் வருது. 16வது வசனத்துக்கும் 17வது வசனத்துக்கும் ஏற்கனவே நீங்கள் பைபிள் ஸ்டடியில் பாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எத்தனை வருஷம் கேப்பு? 13 வருட கேப். ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஆண்டவர் இடைபடாதபடிக்கு, பேசாதபடிக்கு இந்த உத்தமமான இந்த ஒரு காரியம் அதில் தவறும் போது உண்டாகுமே. ஆனால் ஆமென். 13 வருஷம் ஆண்டவர் பேசுகிற. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இப்படியே பேசாமையே இருந்தாருன்னா எப்போ ஈசாக்கு வர்றது? எப்போ தேவ திட்டம் நிறைவேறுறது? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு இடைவெளி உண்டாச்சு. ஒரு 13 வருஷ கேப் உண்டாச்சு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும். ஆண்டவர் பேசலை. ஒரு வார்த்தை கூட பேசலை. பல நேரங்களில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய சுயமாக நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் எனக்கு தான் சொன்னார். எப்படி? ஆசீர்வாதமான வார்த்தை வரும்போது எனக்கு சொல்கிறார். கடிந்து வார்த்தை வரும் பொழுது, கடுமையான வார்த்தைகள் என்னை மனம் திரும்ப செய்கிற, என்னுடைய இருதயத்தை குத்துகிற சில வார்த்தைகள் வரும் பொழுது ஆண்டவர் பேசலன்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் உத்தமத்திலிருந்து தவறும் பொழுது, மூன்றாவது ஆண்டவர் பேசவே இல்லை ஆபிரகாமோட. பல நேரங்களில் ஆண்டு சொன்னார், ஆண்டு பேசினார். நம்மளே கற்பனை உலகத்தில் இருக்கிறோம். கிடையாது. ஆமென். இன்றைக்கி நீங்கள் சரி பண்ணுங்க. ஆண்டவரே, நிஜமாக அவர் தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாரா? இல்லை நீங்களாம் உங்கள் சுயத்தில் போய் கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை ஆண்டவர் சொல்லாத வழியில் நான் போய் கொண்டு இருக்கிறேனா? இல்லை சில காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் விக்கிரகமாக மாற்றிட்டு இருக்கிறேனா? ஆண்டவரை காட்டிலும், ஆண்டவரை விட சில காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு இருக்கிறேனா? இது தேவ திட்டம் இல்லைன்னு தெரிஞ்சும், தேவனுடைய வழி இல்லைன்னு தெரிஞ்சும், தேவனுடைய தரிசனம் இல்லைன்னு தெரிஞ்சும், அவருடைய விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும், அவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்று என்று எனக்கு நல்லா தெரியும். நான் போகிற பாதை அவருக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியும். நான் சிந்திக்கிற என்னுடைய சிந்தனை அது தேவனுடைய சிந்தனை அல்ல, அவருடைய சிந்தனை அல்ல, அவருடைய சித்தம் அல்ல, என்னுடைய மாம்ச சிந்தனை எனக்கு தெரியும். ஆமென். இன்னைக்கு ஆண்டிடத்தில் சரண்டர் ஆயிருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இல்லைன்னா ஆண்டுடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. 2025 வந்தாலும் சரி, 26 வந்தாலும் சரி, 2030 வந்தாலும் சரி, நான் என்றைக்கு அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறேனோ அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்த்தாருங்க, எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் இரு. ஓ, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமோடு பேசின அதே தேவன் இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த 4th வீக்ல ஆண்டவர் பேசுறாரு. எப்பா, இன்னொரு 7-8 நாள் தான் இருக்குது.
நீ நியூ இயருக்குள்ள கடந்து செல்லணும், புதிய வருடத்துக்குள்ள கடந்து செல்லணும். ஓ எனக்கு முன்பாக நீ உத்தமமாயிரு. ஹல்லேலூயா. போன வரைக்கும் போதும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க ரூட் போட்டதெல்லாம் போதும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க பார்க்க போனதெல்லாம் போதும். உங்க இஷ்டத்துக்கு சில நபர்களை சந்திச்சதெல்லாம் போதும். உங்க இஷ்டத்துக்கு தேவ திட்டத்துக்கு உள்ள இல்லாத எந்தெந்த காரியத்தில் நீங்க நிற்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு உள்ள வாங்க. ஹல்லேலூயா. இது தேவ திட்டம் அல்ல. தேவ திட்டத்துக்கு வெளியே வந்துட்டாங்க கணவனும் மனைவியும். தேவ திட்டத்துக்கு புறம்பா வெளியே வந்துட்டாங்க. தங்களுக்கும் தெரியும், தங்களுக்கு சுயமுயற்சி உண்டு, தங்களுக்கு ஞானம் உண்டு. அவர் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க? தேவ திட்டத்துக்கு புறம்பா நிற்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு தேவ ஜனமே நான் சொல்றேன், தேவ சித்தத்தில் கணவன் மனைவியை ஒருமனப்படுங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம சில காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டியது வரும், சில விபரீதங்களை நம்ம சந்திக்க வேண்டியது வரும், சில சூழ்நிலைகளை நம்ம பார்க்க வேண்டியது வரும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்க. ஓ ஆபிரகாமும் சாராளும் தேவ திட்டத்துக்கு உள்ள வர வேணும் தான் அவருக்கு ஆசை. ஹல்லேலூயா. ஆமென். இடையில என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவர் சொல்லுவதற்கு மாறாய் என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அது நானா சுயமாய் போகிற வழி. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லாத வழி, ஆண்டவர் பேசாத காரியம், ஆண்டவர் சொல்லாத வார்த்தை, ஆண்டவர் சொல்லாத தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தாருன்னா நிச்சயமா அது என் வாழ்க்கையில நடக்கும். ஆமென். ஆண்டவர் என்னை கொண்டு திட்ட வச்சிருந்தாரு அப்படின்னா அது நிச்சயமாய் நடக்கும். நான் என் மாம்சத்துல ஒருபோது நான் போக மாட்டேன், என் வழியில போக மாட்டேன். கிளம்புனா நான் கிளம்பிடுவேன். ஆபிரகாமிட்ட அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கிளம்பு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியா மாற்றுவேன், உன்னை திரளாய் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டு உண்மையிலேயே நல்லவருங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நம்ம விலகி போனாலும் மறுபடியும் ஆபிரகாம ஆண்டு 13 வருஷம் கழித்து தேடி வர்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்கு தேவை. ஆமென். உங்களை கொண்டு அவர் பெரிய நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு அவர் தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தவறுனாலும் அங்கே ஆண்டவர் வந்து நிற்கிறார் பாருங்க. ஆமென். வந்து நிற்கும் போதே சர்வ வல்லமையுள்ள தேவனா வந்து நிற்கிறார். சரிப்பா, எனக்கு முன்பாக நீ உத்தமமாக என்ன செய்ய நட. இது வரைக்கும் நீ உத்தமமாக என்ன செய்யலை இல்லை. அதனால தான் அந்த வேர்டை, அந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். இது வரைக்கும் உத்தமமாக இல்லாததுனால தானே ஆண்டவர் உத்தமன்ற வார்த்தையை பேசுகிறாரு. எப்போ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த வானத்தையும் பூமியை நான் உண்டாக்கின தேவன், எவ்வளவு பெரிய தேவன், எல்லா நாமத்துக்கும் அவர் மேலான நாமத்தை உடைய தேவன், எல்லா தேவர்களிலும் அவர் புகழப்படத்தக்க தேவன் பா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனா வந்து நிற்கிறார் ஆபிரகாம் முன்னாடி. எனக்கு முன்பாக நீ உத்தமமாக நட. ஹல்லேலூயா. நீ உன் பாதையை சரி பண்ணு. ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் சறுக்குனையோ, எங்கெங்கெல்லாம் தவறு விட்டையோ, எங்கெங்கெல்லாம் என் ஆலயத்தை மிஸ் பண்ணி நீ ஓடுனையோ, எங்கெங்கெல்லாம் சில நேரங்களில் வேதத்தை மறந்து நீ ஓடுனியோ, எங்கெங்கெல்லாம் நீ மொபைலில் நல்ல ஃபோனை பார்த்துட்டு எனக்கு நேரத்தை கொடுக்காதபடிக்கு, எனக்கு ஊழியத்தை செய்யாதபடிக்கு, சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு, சும்மா ஆண்டவரை ஏமாத்திட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் தவறுனோ அதை எல்லாம் நீ சரி பண்ணு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு தேவை உத்தமமா நடக்கணும், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் 17வது அதிகாரத்தில் வந்து ஆபிரகாமோட பேசுகிறார். ஆமென். நான் உன்னோட ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு புதிய உடன்படிக்கை என்னோடு கூட பண்ணுங்கப்பா, என்னோட என் மனைவியோடையும் பண்ணுங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஒரு புதிய உடன்படிக்கை அவர் பண்ண விரும்புகிறார். ஒரு புதிய உடன்படிக்கை அவர் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் வந்து பேசுறாரு. ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார். ஈசாக்க கொடுப்பேன் ஆண்டவர் பேசுகிறார். உன் கர்ப்ப பிறப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை, அங்க ஒரு பியூரிஃபை நடக்குது. ஆமென். சுத்தப்படுத்துறார் ஆண்டவர் ஆபிரகாம. ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துறாரு. இந்த அம்மாவுக்கு ஒரே நகைப்பு தான் எப்போ வரைக்கும், இதுக்கப்புறம் வசனம் வரைக்கும் ஒரே சிரிப்பு தான். நான் கிழவியா இருக்கிறேன், நடக்குமோ, பிள்ளை பிறக்குமோ,
ஆபிரகாமே கேட்குறார், 99 வயசில் 100 வயசில் அங்கே ஆண்டவர், அதுக்கு அடுத்த அதிகாரத்துலலாம் ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாரு எப்படி பிறக்குமோ. ஆமென். கடைசி வரைக்கும் நம்ம சந்தேகம் ஓயப்போதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், அவிசுவாசம் உள்ளவனாக இராமல் விசுவாசம் உள்ளவனாக இரு. 2025 புதிய காரியத்தை அவர் செய்வார். ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை நான் தவறிட்டேன் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன அந்த உத்தமத்திலிருந்து நான் விலகிட்டேன், சில பாவத்தை நான் செஞ்சுட்டேன், உங்களுக்கு பிரியமில்லாமல் சில பார்க்கக்கூடாத நபர்களை நான் பார்த்துட்டேன், சில காரியம் என் வாழ்க்கையில் தெரியாமல், என் மனைவிக்கு தெரியாமல், என் கணவருக்கு தெரியாமல் சில பாவம் உள்ள வந்துருச்சுதான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் இந்த இயர் எண்டிங்கில் உங்களை பார்த்து சொல்ற, உங்களை சந்திக்கிறார். எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு மகனே மகளே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரெனிவல் பண்றார். என்ன பண்றாரு? ஆமென். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு, எவ்வளோ மன்னிக்கிறார் அவர், எவ்வளோ இரக்கம் காண்பிக்கிறாரு. என்னைக்கோ பழைய ஏற்பாடு படி நம்மளை வச்சிருந்தாரு அப்படின்னா என்னைக்கோ கொன்றுப்பார் நம்மளை. என்ன? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு சட்டத்துக்கு கீழே இருந்தோம்னா நம்மளை போட்டு தள்ளியிருப்பார். ஆனால் ஒரு ரெனிவலை கொடுக்குறாரு பாருங்க. ஹல்லேலூயா. இது எம்ப்ளாய்மெண்ட் ரெனிவல் மாதிரி இல்லை. இந்த ரெனிவல் எதுக்கு தெரியுமா? நித்திய ஜீவனை பெறுகிறதற்காய். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ரெனிவல் பண்ணுறாரு. ஆமென். இந்த டிசம்பரில் ஆண்டவர் ரெனிவல் பண்ணுறாரு. எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? வல்லமையுள்ள தேவன். mighty God, almighty God, அந்த eternal father. ஹல்லேலூயா. என்னுடைய நித்திய பிதா என்னை மறுபடியும் ரெனிவல் பண்ணுறாரு. மறுபடியும் உத்தமத்துலேருந்து விலகக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் ரெனிவல் பண்ணுறாரு. மறுபடியும் அப்படியே போய் விழுந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒப்பு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. எவ்வளவு இரக்க காண்பிக்க முடியுமோ அவ்வளவு இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆமென். எவ்வளவு தூரம் நம்மக்கிட்ட பொறுமையாக இருக்க முடியுமோ இருப்பார். இல்லைன்னா சம்மந்தப்பட்ட ஆளை தூக்கிடுவார். ஆமென். பார்ப்பார். உங்களுக்கு அவர் வேணும்னு முடிவு பண்ணிட்டா அவருக்கு பிடிக்காத நபர்களை தூக்கிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை தடவை நான் சொல்கிறேன், நீ போயிட்டே இருக்கிற. எத்தனை தடவை நான் எச்சரிக்கிறேன், அந்த நபரோட நீ பேசிக்கொண்டே இருக்கிற. எத்தனை தடவை நான் சொல்கிறேன், உன் மனைவிக்கு தெரியாமல் நீ இந்த காரியத்தில் இருக்கிற. எத்தனை தடவை நான் எச்சரிக்கிறேன், உன் கணவருக்கு தெரியாமல் நீ இப்படி ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறேன்னு ஆண்டவர் பாப்பா. எதுக்கு உங்களால் ஒரு ஜீவன் போகணுமா, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணுமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ரெனிவல் பண்ணுறார். மறுபடியும் வந்து ஆபிரகாமோட பேசுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனாயிரு. இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். 2வது வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். தூக்கி போடுங்க எல்லாத்தையும். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட அந்த நபர் தேவையா? ஆண்டவரை விட இந்த பர்டிகுலர் ஆள் தேவையா? ஆண்டவரை காட்டிலும் இவங்களை மீட் பண்ண நீங்கள் போயே ஆகணுமா? நாளைக்கு நீங்கள் நல்லா இருந்தாலும் உங்களை தூக்கி வைக்கிற பேசுகிற ஆட்களும் அவங்க தான். நீங்கள் கீழே விழுந்தாலும் உங்களை உதாசீனப்படுத்துகிற ஆட்களும் அவங்க தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில நபர்களை நீங்கள் விட்டு விலகுங்க. தேவ திட்டத்துக்கு புறம்பாக இருக்கிற சில நபரோட ஐக்கியத்தை விட்டு விலகுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதனால் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே தான் சண்டை வரும். ஆமென். இங்கே பாருங்கள், கொடுத்தது அந்த அம்மா தான் ஐடியா. சண்டை போட்டுக்கிறதும் அவங்க தான். தேவ திட்டத்துக்கு மாறாக கணவன், ஒருவேளை வெளியில் இருக்கிற, ஒருவேளை சம்மந்தப்பட்ட ஆட்கள் வெளியே இருக்கலாம், சம்மந்தப்பட்ட ஆட்கள் வேறு நபராக இருக்கலாம். ஆனால் கடைசியில் பிரச்சனைக்குள்ளே ஆகிறது, சமாதானத்தை இழக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பிரிவினையை வர்றது யாரால தெரியுமா? நாம தான் காரணம். ஹல்லேலூயா. ஆமென். குடும்பத்தினுடைய சமாதானம் ரொம்ப முக்கியம். ஆமென்.
கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்துக்கு மாறா, இந்த சமாதானத்துக்கு மாறா நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தேவ திட்டத்துக்கு மாறாய் காணப்படுகிற டெசிஷன். ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு புறம்பாய் வெளியே நிற்கிற காரியம் இதெல்லாம் உள்ள கொண்டு வராதீங்க. குடும்பத்துக்குள்ள கொண்டு வராதீங்க. மூன்றாவது ஒரு பர்சனை உள்ள கொண்டு வராதீங்க. தேவ திட்டத்துக்கு மாறா இருக்கிற நபரை நீங்க முக்கியத்துவப்படுத்தாதீங்க. கடைசியில் சாராலும் ஆபிரகாமும் சொன்ன மாதிரி தான், ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். எங்க கோர்ட்டில் போய் தான் அப்புறம் நியாயம் தீர்ப்பாங்க. ஹல்லேலூயா. அது எங்கே போய் நிற்கும்? டிவோர்ஸில் தான் நிற்கும். ஹல்லேலூயா. அது எங்கே போய் நிற்கும்? விவாகரத்தில் தான் போய் நிற்கும். ஆமென். தேவ திட்டத்துக்கு, தேவனுக்கு முன்பாக, தேவன் காண்பித்த அந்த வழிக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடக்கும் பொழுது என்னை மிகவும் அவர் திரளாய் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துங்கப்பா, என்னை ரெனிவல் பண்ணுறப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. சில நேரங்களில் ஏன் ஆண்டவர் பலவீனத்தில் போடுறாரு தெரியுமா? ஏன் சிச்சிக்கிறாரு தெரியுமா? ஏன் சில தடைகளை உண்டு பண்ணுறாரு தெரியுமா? நீங்கள் அவர் திட்டத்துக்கு கீழே உள்ள வரணும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் பேசவே மாட்டேங்கிறாரு, ஒன்றுமே காண்பிக்க மாட்டாரு, ஒன்றுமே சொல்ல மாட்டாரு. ஏன்னா நான் அவர் திட்டத்திலேயே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் ரெனிவல் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் நான் ரெனிவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் வர்றார். ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன் குடும்பத்துக்கு நான் போதும் மகனே மகளே, உன் குடும்பத்துக்கு நான் போதும். ஓ கணவன் மனைவி, நீங்கள் நன்றா கவனிங்க, என் குடும்பத்துக்கு அவர் போதும். ஹல்லேலூயா. வேற தேர்ட் பர்சன் உள்ள வர வேண்டாம். அது சகோதரனா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, அது உறவுகளா இருந்தாலும் சரி, அது நண்பர்களா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. தேவ திட்டத்திற்கு மாறாய் வர்றது எல்லாம் பிசாசு. ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு மாற உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையுதா? ஆபிரகாம் சாராளுக்குள்ள நுழையுதா? அது தேவ திட்டமும் கிடையாது, அது பிசாசு. ஹல்லேலூயா. அது தாய் தகப்பனாவே இருந்தாலும் பிசாசு தான். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவர் மாத்திரம்தான் மத்தியஸ்தரா இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் அங்க இடம். என்றைக்கு ஏதேனில் பிசாசு உள்ள நுழைஞ்சானோ அன்றைக்கே தேவ திட்டம் அழகா இருந்திருக்கலாம், நல்ல சூப்பரா இருந்திருக்கலாம், எல்லாம் கொலாப்ஸ் ஆச்சு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கைக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள சில கொலாப்ஸ் எல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? சில பிரிவினைகள் ஏன் நடக்குது தெரியுமா? இங்க மூணாவது ஒரு நபரை, ஒரு ஆகாரம் உள்ள கொண்டு வரீங்க. ஹல்லேலூயா. அது யாரா வேணா இருந்துட்டு போட்டு, அந்த ஆகார் தாய் தகப்பனா இருந்துட்டு போட்டும், சகோதரனை சகோதரியா இருந்துட்டு போட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எந்த ஆகாரம் நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க? உங்கள் நிமித்தம் அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் உத்தமத்துக்குள்ளே கடந்து வரணும், தேவ திட்டத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வரணும். இல்லைன்னா அவங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். நீங்கள் தேவ திட்டத்துக்குள்ள, தேவ காரியத்துக்குள்ள, வாக்கு தத்தத்துக்குள்ள, ஆண்டவர் வாக்கு தத்தமாக கொடுத்த அந்த ஈசாக்குக்குள்ள நீங்க கடந்து வந்தா உங்களுக்காக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இல்லாட்டினா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். நீங்களா தூக்கி போட்டுக்காதீங்க தோல்ல, அதை கர்த்தர் பார்த்துக்குவார். இங்க நீங்க அவரை தேடுங்க, அவரை நீங்க பிடிச்சுக்கோங்க, ஓடாதீங்க. ஹல்லேலூயா. நண்பனை தேடி ஓடாதீங்க, உறவை தேடி ஓடாதீங்க, ஓ கல்யாண காது குத்துன்னு ஓடாதீங்க. தேவ திட்டத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எங்கேயுமே போக சொல்ல மாட்டார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஹல்லேலூயா. வெட்டிங்கெல்லாம் ஆண்டவர் போக சொல்லவே மாட்டார். ஆமென். அவருடைய ஆலயத்தை விட்டுட்டு, அவருடைய சமூகத்தை விட்டுட்டு ஆண்டவர் அப்புறம் எப்படி உங்கள் பிரயாணங்களை வாய்க்க செய்வாராக்கும்? போயிட்டு நீங்கள் பத்திரமா திரும்பி வரணும், ஜாக்கிரதை. இதெல்லாம் அவர் ரெனிவல் பண்ணுறாருல, நீங்கள் ரெனிவல் பண்ணுங்க சில காரியத்தை. 2025 இதெல்லாம் நான் அலோ பண்ணவே மாட்டேன் ஆண்டவர் என் வாழ்க்கையில். இந்த பர்சனுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே மாட்டேன், நீங்கள் பார்த்துக்கங்க, உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ரெனிவல் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமோட கர்த்தர் மீண்டுமாய் பேசினார். 13 வருஷம் கழித்து பேசினார். ஒரு நிமிஷம் சண்டையை போட்டு பேசலைன்னா எப்படி இருக்கும்? கிளம்பி போயிடலாமான்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? கணவர் மனைவியோட பேசலை, மனைவி கணவனோட பேசலை. 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. இயேசுவின் நாமத்தினாலே சூரியன் அஸ்தமிக்கு முன்னாடி கோபம் என்ன செஞ்சிடணும்? தணிஞ்சிடணும். 2 நாள் 3 நாள் 1 வாரம்லாம் இழுத்துட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா.
அங்க ஆண்டவரே இல்லை. பிசாசு நல்ல குடும்பத்தை என்ன செய்யறான்? அவன் தான் கிங்காக உட்காந்துட்டு இருக்கிறான் உள்ள. உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு இடையில சூப்பராக கிங்காக உட்காந்துட்டு இருக்கிறான். கணவனுக்கும் மனைவிக்கு இடையில சூப்பராக உட்காந்துருக்குறான். ஜம்முன்னு சோஃபா வேறு வாங்கி போட்டிருப்பீங்க, நல்லா ஜாலியாக சூப்பராக கால் மேலே கால் போட்டு, ஆண்டவரே இங்கே பாருங்கள். பிசாசு தந்திரமாக செயல்படுகிறான். கணவன் மனைவியை பிரிச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள கசப்பை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, பிரிவினையை கொண்டு வந்துட்டோன்னா அங்கே தேவ திட்டம் நடக்காது. யாராவது ஒருத்தரை ட்ரிகர் பண்ணுறதான் பிசாசுடைய வேலை. அதை தான் சாராள் அம்மா, ஹல்லேலூயா, என்னாலே வீடு கட்ட முடியாது, என் அடிமை பெண்ணோட சேரும், அப்பொழுது தேவ திட்டம் எவ்வளோ பெருசு. தேவ திட்டம் ஈசாக்கு, தேவ திட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, தேவ திட்டம் அந்த வழியா இயேசு கிறிஸ்து வரணும். இங்க இயேசு கிறிஸ்து வருகிற அந்த சந்ததியை இந்த அம்மா என்ன பண்றாங்க? கிராஸ் ஓவர் பண்றாங்க. ஹல்லேலூயா. பல நேரங்களில் தேவ திட்டத்தை நம்ம இழந்து நிற்கிறோம். வாக்குத்தத்தம் கையில் இருக்குது, உண்மைதான். ஆண்டவர் பேசினது உண்மைதான். சில நேரங்களில் கணவன் மனைவியா 2 பேரும் சேர்ந்தே தேவ திட்டத்துக்கு நான் விலகி நிற்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க திட்டத்துக்குள்ள. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு. அதுக்கு ஒபே பண்ணீங்கன்னா அடுத்து உடன்படிக்கை ரெடி. உங்கள் ஃபேமிலியோட ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. 2024 பார்க்கிலும் 25 ஆண்டவர் சபையில் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுகிறார். ஆமென். எப்பா, நான் உன்னை திரளாய் பெருக பண்ண போகிறேன். இதில் மிஸ் பண்ண 24ல் மிஸ் பண்ணதெல்லாம் நான் 25ல் தரணும் அப்படின்னா எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாம் இருக்கிற இடத்துலேருந்து எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துலேருந்து எழும்பி நின்று அந்த சர்வ வல்லவருக்கு முன்பாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே. எல்லா கண்களை மூடுவோமா? 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ கண்களை மூடி அவரை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவரை துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பல காரியங்களை பேசி இருக்கிறார். எனக்கு தெரியல, சில காரியத்தை எல்லாம் ஆண்டவர் ஏன் இதெல்லாம் சொல்ல சொன்னார்னு எனக்கு தெரியல. ஓ ஹல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் பர்சனலா பேசி இருக்கிறாரு. ஓ எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் யாரிடத்துல எல்லாம் பேசினாரோ அவர்கள் எல்லாம் ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்க. அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைபட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஓ அந்த நாமம் மேலான நாமம், அந்த நாமம் மகத்துவம் உள்ள நாமம், அந்த நாமம் சர்வ வல்லமை உள்ள நாமம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Father. ஓ வாய்களை திறப்போமா? வாய்களை திறங்களே. சோதரம் 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 சோதரம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் நீதியுள்ள தேவன், அவர் சர்வ லோகாதிபதி, அவர் சர்வத்தையும் ஆளுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நாமத்தை ஓ உயர்த்துறீங்க? இன்னைக்கு வல்லமையுள்ள தேவனாய் அந்த நாமத்தை, அந்த நாமத்தோடு நம்மோட பேசி இருக்கிறார் அவர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Father, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah 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 hallelujah. பேசுங்க அவரோடு கூட பேசுங்க. ஒப்பு கொடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு நல்ல தருணம், வேற தருணம் கிடையாது. ஹல்லேலூயா. ஓ நாட்கள் போய் கொண்டு இருக்கிறது. எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஓ கணவன் மனைவியா ஒப்பு கொடுங்க. ஓ கர்த்தர் உங்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஓ ரிபானா ஷதரேதானா கரபனமா, ஓ ரிமா லதரியா ஹரமனுதா ரீதகனா சந்தரியா கரபலபா ரீதேகாரா நாதானா. ஓ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ thank you Father, ஓ thank you Jesus, heavenly Father. வாய்களை திறங்க ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஓ ரிபானா சந்தரே
ஓ ரிதே ஹரனா ஓ சந்தரே ஹனதா ரிதே கரமா லிசந்தராஹதனா ரிதே கராதகனா. ஓ அவர் வல்லமையுள்ள தேவனவர், ஓ சர்வ வல்லமையுள்ள தேவனவர். ஆபிரகாமுக்கு முன்பாக ஓ பேசின தேவனவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் ஓ பிரத்யட்சமாய் பேசின தேவனவர். ஓ ஹalleluya, தரிசனமான தேவனவர். ஹalleluya. அந்நிய பாஷையில பேசுவோமா? ஓ சந்தரே ரிதே ஹரனா ராசந்தஹதுனா ரிதே கராதுனா ரபுனியா ஹரனா ரிசந்தரியா ஹடனா ரிதே கராசந்தரே ரிதேகனா சந்தரே ரியாஹரனா. ஒப்புகொடு ஒப்புகொடு மகனே மகளே, ஒப்புகொடு ஒப்புகொடு தேவ சமூகத்தில் ஒப்புகொடு. ஓ ரிபேனா அறிக்கையிடு அறிக்கையிடு. ஓ எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் தூரமா போனனோ, ஓ நான் கிட்டி சேரணுமையா, அந்த நாமம் உங்களை அழைச்சு கொண்டு வரும். அந்த நாமம் மேலான நாமம், அது வல்லமையுள்ள நாமம், அது மகிமையுள்ள நாமம். ஓ வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட உடனே அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே. ஓ ஷபராதானா, அந்த கூட்டத்துக்குள்ள ஓ அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஓ இன்றைக்கு உங்க மத்தியில விசுவாசிக்கிற உங்க மத்தியில அவருடைய வல்லமை அவர் ஊற்ற ஓ அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya.